தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிட ஒழுங்குமுறை குழு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் கர்நாடக முதல்வர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி. வணக்கம். கர்நாடக முதல்வர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாரு, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் டெல்லியில் அவசர ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். முன்னதாக டெல்லியில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து தமிழக அரசின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி கர்நாடகா காவிரியில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை மாத வாரியாக வழங்கவில்லை எனவும், இதனால் பாசனத்திற்காக மேட்டூர் அணை இன்னும் திறக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே கர்நாடகா அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை உடனடியாக திறந்துவிட உத்தரவிட வேண்டும் எனவும் தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. அதற்கு கர்நாடகா அரசின் தரப்பில் கர்நாடகாவில் நிகழாண்டில் தென்மேற்கு பருவமழை பெய்யாததால் கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹாரண்டி, ஹேமாவதி ஆகிய அணைகளில் 50% அளவுக்கு மட்டுமே நீர் இருப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. பெங்களூரு மாநகரின் குடிநீர் தேவைக்கு மட்டுமே நீர் இருப்பு உள்ளது எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. எனவே தமிழகத்துக்கு காவிரி நீரை திறந்துவிட இயலாது என கர்நாடகா அரசு தெரிவித்திருந்தது. இதனை ஏற்க மறுத்த காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிட வேண்டும், மழை பற்றாக்குறை காரணமாக அணைகளில் உள்ள நீர் இருப்பின் அளவுக்கு ஏற்றவாறு நீரை பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தது. கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி ஆகிய இரு அணைகளிலிருந்தும் தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 3500 கன அடி நீரை திறந்துவிட வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்போது டெல்லியில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிட ஒழுங்குமுறை குழு உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி பிரேமி.